லட்டு, சொல்லு. பசங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை. வேலைக்கு போகலாம், இது இப்படி வந்து படுத்துக்கலாம் பகூத் மாதிரி. ஆனால் லேடிஸ் அப்படியா சொல்லு? ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும், வீட்டில் வந்து பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், பெருக்கணும், மேலே போய் துணியை காய வைக்கணும், துவைச்சி போட்ட துணியை திருப்பி எடுத்துகிட்டு வந்து மடிக்கணும். எவ்வளோ ஒர்க்கு பற்றியா? நான் என்ன பண்ணும் இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் கதை பேசாது. என்ன யூ டூ வெசல் வாஷ். அது டைரக்டாக சொல்லாமே பாத்திரம் கழுவி கொடுன்ட்டு. இருந்தாலும் பசங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் பாரு. வந்தோடனே தூங்கினேன், 5 மணிக்கெலாம் வந்துட்டேன்ல. வந்தோடனே தூங்கினேன், திருப்பி இப்போ வந்து படுத்துக்கிட்டேன். ஆனால் நான் பேர் வந்தோடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்து போட்டேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கில் போட்டேன். இப்போ நான் புதுசாக தொடப்பக்கட்டை வாங்கிட்டு வந்தா அதை டஸ்ட் தட்டணும். வேலையை வச்சுக்கிறாங்க. மற்ற வேலை விட்டு வந்த உடனே நீ என்ன பண்ண? பாத்திரம் இது துணி துவைச்சு துணி எடுக்கல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, வெளில போயிட்டு அப்படி பார்த்தேன். நேரம் அது எதுவுமே பண்ணல. அந்த வேலை நேரம் வந்து இப்ப நோண்டிங்கிறேன். அதெல்லாம் நான் தான் செய்ய போறேன், நீங்க செய்ய போற. இப்போ போயிட்டு அந்த இடத்துல வந்து பாத்திரம் கழுவி வச்சு நிப்பேன். நானே மென்டலா மாறிடணும். ஓகே, நான் மென்டலா. இப்போ என்னடே அதுல பாத்திரம் இருக்கு. உன் டிஃபன் பாக்ஸ், என் டிஃபன் பாக்ஸ், அப்புறம் ஒரு சோறு வடிச்ச கடாய், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீயே வாஷ் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். எனக்கு வீடு பெருக்கணும், துணியை மடிச்சு வைக்கணும், சமைக்கணும். வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இதுல ஒரு வேலை கூட செய்யல. இப்போ வந்து என்ன நோட்டிங்கிற. இதுல நீ பேசுற டைம்ல ஏதோ ஒரு வேலை. நீ வந்து 7 hours தான் டியூட்டி பாக்குற, நான் வந்து 8 hours டியூட்டி பாக்குறேன். கொஞ்சமாச்சு கன்சிடர் பண்ணி அந்த 4 பாத்திரத்தை கழுவு. நான் வாஷ் பண்ணி தர மாட்டேன்னு சொல்ல. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஏந்துக்குனதான் நீ போவே. நீ தான் பாத்திரம் கழுவணும், நீ தான் துணியும் மடிச்சு வைக்கணும், அவ்வளவுதான்.